அவ்வளோதான். அந்த மூடிய அந்த கல்லு மேலே வச்சுருங்க. இருங்க, கடைசியில் பார்த்துட்ட பிறகு பூ எடுத்துட்டு தான் பூ எடுக்கணும். கையில் முடிய பிறகு தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்ற பெறுவாராக. அவர் இரக்கம் நிறைந்த தந்தை, ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்றான கடவுள். அவரே நமக்கு எல்லா வகை வேதனையிலும் ஆறுதல் அளித்து வருகின்றார். ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே ஆயத்த குரலில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே என் மன்றாடுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கடலில் 3 நாள் துயில் கொண்டதால் உம்மீது நம்பிக்கை கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் அர்ச்சித்திருக்கின்றீர். எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் இக்கல்லறைகள் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் வளர்கின்றன. நீரும் அடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொளி தரும் அந்த நாள் வரை இவர் இக்கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இளைப்பாற செய்தருள்வீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின் உம் திருமகன் ஒளியில் விண்ணகத்திற்கு முடிவில்லா ஒளியை காண்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் மன்றாடுகின்றோம். நம் சகோதரியை இவ்வுலக வாழ்விலிருந்து தம்மிடம் அழைத்து கொண்ட எல்லாம் வல்ல இறைவன் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கே திரும்பி செல்லும்படி இவர் நிலத்திற்கு கையளிக்கின்றோம். ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பேராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். அதனால் நம் சகோதரியை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்தெழ செய்வீராக. உயிர்ப்பும் உயிரும் தானே நீர் விசுவாசம் கொள்வன் இறப்பினும் வாழ்வான். உயிர் வாழ்க்கையில் விசுவாசம் கொள்வன் எவனும் ஒருபோதும் சாக நம் இயேசு கிறிஸ்துவிடம் நம் தாயார் தனமுக்காக மன்றாடுவோம். பிறந்த போன லாசருக்காக கண்ணீர் சிந்திரே எங்கள் கண்ணீரையும் துடைக்கவுமை மன்றாடுகிறோம். இறந்தோர் உயிர் பெற்ற செய்தீரே எங்கள் சகோதரிக்கு நித்திய வாழ்வடைக்கவுமை மன்றாடுகிறோம். எங்கள் தாயாரை திருமுழுக்கினால் கழுவி திருப்பூசம் முத்திரிட்டீரே இவரை வானகம் சேர்த்துள்ளமை மன்றாடுகிறோம். என் தாயாருக்கும் உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக கழித்தீரே வானக விருந்திலும் இவரை அமரச் செய்தலுமை மன்றாடுகிறோம். அனைவரும் நம்முடைய தாயாருக்காக உருக்கமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிப்போம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உமது திருவிழப்படி வாழ்ந்து இறந்த உம் அடியார் தன் தீய செயல்களுக்கு தண்டனையை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவருக்கு இறைமக்களின் கூட்டத்தில் இடம் அளித்தது போல உமது இரக்கம் இவரை மறு உலகில் வானதூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆசீர்வதிப்பாராக. நித்திய இளைப்பாற்றில் அளித்தருளும் ஆண்டவரை நித்திய இளைப்பாற்றில் அளித்தருளும் ஆண்டவரே
இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாகும் இடமும் நிறைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாகும் ஒரே இருங்க இது சரியா லாக்கல கொஞ்சம் ஸ்பீட் மாட்டாத கொஞ்சம் தக்கோ பண்ணு ஸ்டார்ட் கொஞ்சம் அதே பண்ணி இழுவோ எல்சி நீ இதே தான் இழுவப்பா முதல்ல வால் பட்டுங்க போற பட்டு சாண்டர் உண்டு